வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, வார்ட்ரூப் டவர் போல்ட்டை பற்றி பார்க்கலாம். பொதுவாக நம்ம டபுள் டோர் இருக்கக்கூடிய ஒரு வார்ட்ரூப் செய்யும் பொழுது, ஒரு டோரில் தாப்பால் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இன்னொரு டோரில் லாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா, அந்த நார்மல் தாப்பாலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டோரை சாத்திட்டு மேலே கீழே இருக்கிற அந்த டவர் போல்ட்டை போட்டுட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு டோரை சாத்தி நம்ம பூட்டுறது வழக்கம். இது பாரம்பரியமாக இருக்கிற பழைய முறையில் இருக்கிற மெத்தடு. இப்போ அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு தாப்பால் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த தாப்பாலை நம்ம ஒரு வேலை செய்யும்போது ஒரு கபோர்டுக்கு யூஸ் பண்ணோம். இந்த தாப்பால் இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஒரு சிலருக்காக தான் இந்த வீடியோ. இந்த தாப்பா பார்த்தீங்கன்னா அதிகமாக லென்த் இருக்காது. ரொம்ப ஷார்ட் சைஸாக தான் இருக்கும். நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இதை நம்ம வார்ட்ரூப் செய்யும்போது இந்த தாப்பால் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா எப்படின்னா, மேலே கீழே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எஜெக்ட் ஆகிற அந்த நாபுக்காக ஹோல்ஸ் போட வேண்டியிருக்கும். இதை ஒரு கதவை சாத்திட்டு நம்ம தாப்பாலே போட வேண்டியதில்லை. அப்படியே லாக் இருக்கிற இன்னொரு கதவை சாத்தி நம்ம அப்படியே போட்டினோம்னாலே 2 கதவுமே லாக் ஆகிடும். அதை தான் இந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா உள்பக்கமாக நம்ம போயிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த மேலே கீழே இருக்கிற தாப்பால் போட்டுட்டு அப்புறம் இன்னொரு கதவை சாத்தி நம்ம பூட்டணும். இது கொஞ்சம் பழைய முறை. இதுதான் பாரம்பரியமாக நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சில வருஷங்களாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாப்பால் மார்க்கெட்டில் கிடைக்குது. இந்த மாதிரி தாப்பால் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தான் நாம் யூஸ் பண்ணோம். இது நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தெரியாத ஒரு சிலருக்காக தான் நாம் இந்த வீடியோவே பண்ணுறோம்.